வணக்கம் நேயர்களே. பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சேதுராமன். இன்று என்னோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள். அவரை நாம் சந்திக்கலாம், சில விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சேதுராமன், நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், இன்றைய தினம், அதாவது ஜூன் 10, 2026 வந்து ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. ஏன்னா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து பதவியேற்று 4399 நாட்களை கடக்கிறார். இது எதனால சிறப்புன்னா, நேருவின் சாதனையான 4398 நாட்களை காட்டிலும் அதிகமான நாட்களில் தொடர்ச்சியாக பிரதமர் பதவியில அவர் இருந்திருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நேருவின் காலத்திற்கும் திரு நரேந்திர மோடியின் காலத்திற்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னென்ன? அவர் காலத்தில் ஏற்பட்ட நன்மைகள் என்ன? இவருடைய காலத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட்டன? யாருடைய ஆட்சி காலம் சிறப்பானதாக உங்களுடைய பார்வையில நீங்க கருதுறீங்க? இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்ல, நீங்க சொல்ல ஒரு விஷயத்தை நான் அதுல ஆட் பண்ண விரும்புறேன். நேருவின் காலத்தை கடந்தது மோடியின் பிரதமர் காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு காரணம் என்னன்னா, 1947 இருந்து 51 அந்த டைம் இருக்கக்கூடிய அந்த நேருவுடைய கவர்மெண்ட் பீரியடை வந்து நம்ம கன்சிடர் பண்ணல. அதுக்கு காரணம், அது வந்து சுதந்திரம் ஏற்பட்டு ஒரு இடைக்கால அரசாக அந்த நேரத்தில் அமைந்தது. அப்போ நேரு அதை ஹெட் பண்ணார். முதல் பிரதமராக அவர் 1947 ஆகஸ்ட் 15 தேசம் சுதந்திரம் கிடைத்தவுடன் நேரு அதை ஹெட் பண்ணதுனால அது ஒரு இடைக்கால அரசாக பார்க்கப்பட்டது. 1951, 52 அந்த பீரியட்ல நடந்த தேர்தல், அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக இருந்தது நேருவுடைய டேர்ம. இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக இருக்கக்கூடிய திரு மோடி தன்னுடைய பிரதமர் ஆயுட்காலத்தில் அதை முறியடித்து அடுத்த கட்டத்துக்கு செல்கிறார். இது மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இதுல நான் வந்து எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஒவ்வொரு பிரதமரும் அவர்களுடைய காலகட்டத்தில் தேசத்திற்கு ஒவ்வொரு விதமான கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க. நேரு ஒரு மாதிரி அவருடைய டயத்துல சில கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் லால் பகதூர் சாஸ்திரியில இருந்து ஒவ்வொருவரும் அவர்களுடைய காலகட்டத்தில் ஒவ்வொருவருடைய தன்னால் ஆனது செய்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு தேசம் 1947 சுதந்திரம் அடைந்து 1950 குடியரசாகி அதுக்கப்புறம் இவ்வளவு தூரம் வளர்ந்து உலக அரசுகளுக்கு, நாடுகளுக்கு ஒரு போட்டி போடக்கூடிய அளவுக்கு, அவங்களுக்கு சவால் விடும் அளவிற்கு பல விஷயத்துல நம்ம வந்து முன்னாடி போயிட்டு இருக்கோம். அப்படிங்கிற போது எல்லாருடைய சாதனைகளையும் நினைவு கூற வேண்டும். அது ஒரு பாயிண்ட். பட் நேருவுக்கும் பிரதமர் மோடிக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு நான் பாக்குறேன். நேரு ஒரு பிரிவிலேஜ்டு சிட்டிசனாக இருந்தார். அவர் வந்து மோத்திலால் நேருவுடைய மகனாக இருந்து அந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தலைவர்களில் ஒருவராக இருந்து காந்தி அவருடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று ஒரு செல்வச் சீமானாக இருந்து ஒரு ஒன் ஆஃப் தி, எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய எஜுகேஷனல் குவாலிபிகேஷனை சில பேர் வியப்பாங்க, அவருடைய ஒரு பர்சனாலிட்டியை சில பேர் வியப்பாங்க, அவருடைய அணுகும் முறை அப்படிங்கிறது, டிப்ளமேட்ஸ் கிட்ட அவர் அணுகும் முறை, அதெல்லாம் வியப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரிவிலேஜ்டு சிட்டிசன், அவர் ஒரு ப்ரிவிலேஜ்டு பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவர் அந்த அந்த நேரத்துல நம்ம நாட்டுக்கு பிரதமராக இருந்தார். இன்னொன்று, காங்கிரஸ் கட்சியை தாண்டி வேற எந்த கட்சிக்குமே அந்த நேரத்துல போட்டி போடுவதற்கு பெரிய அளவுக்கு வாய்ப்புகளும் வசதிகளும் கிடைக்கவில்லை. 1952 தேர்தல்ல இருந்து பாக்கி உள்ள தேர்தல்லையும் காங்கிரஸ் கட்சி அளவுக்கு செல்வாக்குள்ள கட்சிகளும் கிடையாது, பணம் ஜாஸ்தி இருக்கக்கூடிய கட்சிகளும் கிடையாது, பர்சனாலிட்டிஸ் ஜாஸ்தி இருக்கக்கூடிய கட்சிகளும் கிடையாது. அகில இந்திய அளவுக்குல அவங்களை வந்து சவால் விடக்கூடிய அளவுக்கு யாருமே கிடையாது. ஒரு கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், இந்த பக்கம் குஜராத்ல இருந்து அந்த பக்கம் அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, எங்கேயுமே நீக்கமர நிறைந்திருந்த ஒரே கட்சியாக இருந்தது காங்கிரஸ். அந்த கட்சியில தான் பல்வேறு தரப்பட்ட அரசியல் தலைவர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட தலைவர்கள் வரும்பொழுது
அவங்களுக்கு எதிராக சவால் விடக்கூடியவருக்கு யாருமே இல்லை. அதனால அந்த கட்சி மீண்டும் மீண்டும் வெற்றி பெற்றது. ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு இன்னைக்கு பத்திரிகையாளர்கள்லாம் அறிவு ஜீவிகள்லாம் சொல்லுவாங்க. பாஜக ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு கொடுக்கவே இல்லை அப்படின்னு. அந்த காலத்துல காங்கிரஸ் லெவல் பிளேயிங் ஃபீல்டே கொடுக்கல. எல்லாமே அவங்கதான் அப்படிங்கிற போது மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். அந்த காலத்தை தாண்டி, ஏன்னா நேரு பிரைம் மினிஸ்டரா இருந்த போது அவருக்கு பெரிய சவால்களே கிடையாது. கவர்னன்ஸ்லயோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட்ல எந்த சவாலுமே கிடையாது. பிரதமர் மோடி வரும்போது அவருக்கு எப்பேற்பட்ட சவால்கள் காத்திருந்தன நம்மளுக்கு தெரியும். 2014 அவர் வரும்போது நேரு மாதிரி அவர் பிரிவிலேஜ்டு சிட்டிசனாக வரவில்லை. அவர் மீது எவ்வளவு அவதூறுகள் பரப்பப்பட்டன அப்படிங்கிறது தெரியும். 2001 அவர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அவர் போகும்போதே அந்த குஜராத் எர்த்குவேக்க சமாளிக்கணுங்கிற ஒரு பெரிய பணிய சுமையோட தான் அவர் அனுப்பப்பட்டார். புஜ்ல நடந்த எர்த்குவேக்ல நிறைய பேர் இறந்து போனாங்க. அதுல அந்த மாநிலமே ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்லுக்கு போச்சு. சோ இப்பேற்பட்ட ஒரு அரசியல் நெருக்கடி சூழ்நிலையில அவர் போற போது கோத்ரா இஷ்யூ வந்தது. கோத்ரா இஷ்யூ முடிஞ்சதுக்கு அப்புறம் பலதரப்பட்ட என்ஜிஓக்களா இருக்கட்டும், பத்திரிகையாளர்களா இருக்கட்டும், அரசியல்வாதிகளா இருக்கட்டும், எல்லாருமே அவரை வசைபாடினார்கள் பிரதமர் மோடியை. அது ஒவ்வொரு விஷயத்தையும் தாண்டி ஒவ்வொரு சவால்களையும் தனது சாதனைகளால் முறியடித்தார். கவர்னன்ஸ்னால அதுக்கு பதில் கொடுத்தார். அது எலக்ட்ரிசிட்டி இஷ்யூவா இருக்கலாம், லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளமா இருக்கலாம், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவை ஹேண்டில் பண்ணதா இருக்கலாம், நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த குஜராத்ல உள்ள எர்த்குவேக்க சமாளிச்ச விஷயமாக இருக்கலாம், அங்கு ரோடுகள் போடப்பட்டதா இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட் கிரியேட் பண்ணப்பட்டதா இருக்கட்டும், எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குஜராத் மாடல் அப்படின்னு ஒண்ணு ரெடி பண்ணார். அதை ப்ரொபகேட் பண்ணார். ஒரு ஜாதி அரசியல், ஒரு மத அரசியல் அப்படிங்கறதுடைய அந்த இலக்கணங்களை தாண்டி ஒரு டெவலப்மெண்ட் அஜெண்டாவை கொண்டு வந்த ஒரு பெருமை பிரதமர் மோடிக்கு சேரும் சீஃப் மினிஸ்டரா இருந்த பொழுது. இங்கு பிரதமர் மோடியை பத்தி நம்ம சொல்லும் போது 2014 அவர் பிரதமராகிறதுக்கு முன்னாடி அவருடைய விசா காலாவதியானது, அவருடைய விசா ரெனியூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கு இருந்த பல அரசியல்வாதிகள் கையெழுத்திட்டு அமெரிக்கா காமிச்சாங்க. இதை விட ஒரு கேவலம் எங்கேயுமே என்னைக்குமே இருந்தது கிடையாது. நம் நாட்டை சேர்ந்தவரை பற்றி, நம்ம நாட்டை சேர்ந்த ஒரு முதலமைச்சருக்கு விசா ரெனியூ பண்ணக்கூடாதுன்னு, அமெரிக்கால ரெனியூ பண்ணக்கூடாதுன்னு இங்க இருந்த கம்யூனிஸ்ட்காரங்க கையெழுத்து போடுறாங்க. கம்யூனிஸ்டுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க ரஷ்யா கிட்டே விசா வாங்குறாரு. அமெரிக்கன் விசா ரினியூ பண்ணக்கூடாதுன்னு இங்க இருக்கிற கையெழுத்து போட்டது கம்யூனிஸ்ட் தலைவர்கள். எதுக்கு சொல்றேன்? அந்த அளவுக்கு ஒரு வன்மமோடு பிரதமர் மோடியை அணுகினார்கள். இத்தனை சவால்களை தாண்டினார். பிரதமர் மோடி சொன்னது, நான் விசா ரினியூ பண்ண மாட்டேன், எனக்கு விசா தானாக தேடி வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் டிப்ளமேட்டிக் விசா அவரை தேடி வந்தது. அவர் he was not even visa, he was a diplomatic guest. அவர் இந்தியாவுடைய எலெக்டட் பிரைம் மினிஸ்டர். ஒபாமாவே இங்க வந்தார் ரிபப்ளிக் டேல கலந்துக்கிறதுக்கு. என்னக்கா சொல்றேன்னா, எந்த ஒரு பிரச்சனையில இருந்து எங்கேருந்து எங்க வந்திருக்காருங்கிறத நம்ம பார்க்கணும். நெஹ்ரு அளவுக்கு பிரிவிலேஜ் கிடைக்கல அவருக்கு. பட் எந்த மாதிரி வந்திருக்காரு? சரி, கவர்னன்ஸ விடுவோம். தனிப்பட்ட முறையில எப்படிப்பட்ட தாக்குதல்? அவரை ஒரு டீ கடைக்காரன் பையன் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவருடைய பிறப்பால அவரை அவமானப்படுத்தினாங்க. அவர் ஒரு ஏழையோட மகனா பிறந்திருக்கலாம். பட் எதையுமே அவர் தன்னுடைய பிறப்ப தன்னுடைய பலவீனமாக பார்க்கவில்லை. ஆமா, நான் டீ கடைக்காரன் பையன் தான், இதுல என்ன அப்படின்னு அந்த அளவுக்கு அதை தனது சாதகமாக அவர் பயன்படுத்தி கொண்டார். இந்த அளவுக்கு அவருடைய அந்த அரசியல் பிரவேசம் பிரதமராக அமைந்தது 2014. 26 மே அப்பதான் பிரதமராக பதவியேற்கிறார். பிரதமரா பதவியேற்கும் போது அவருக்கு முன்னாடி பல சவால்கள் இருந்தது. குறிப்பா சொல்ல போனா ஒரு பெரிய எக்கனாமிக்கல் இஷ்யூ இருந்தது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட்ல ஒரு பெரிய சுணக்கம் இருந்தது.
ஊழலால பீடிக்கப்பட்ட அந்த காலத்துல மத்திய அரசாங்கம் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு அரசாங்கம். ஒரு பப்ளிக் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படிங்கறதுல ஒரு சுணக்கம், அதுல ஒரு பிரச்சனை இருந்தது. இன்டர்நேஷனல் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ்ல ஒரு 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 ஃப்ரிக்ஷன் இருந்தது. உள்நாட்டு பாதுகாப்புல பெரிய குறைபாடு இருந்தது. எல்லையோரத்துல பெரிய சவால்கள் இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளால ஒரு அவர் அந்த மாதிரிதான் ஒரு ஸ்வீகரிச்சு கொண்டார். அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு சிச்சுவேஷன் தான் அவருக்கு கிடைத்தது. ஒருத்தர் வந்து உட்காரும் போது எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியாது, அவ்வளவு ப்ராப்ளம்ஸ் ஒவ்வொன்றாக சமாளித்தார். ஃபர்ஸ்ட் அவர் வரும்போதே அவருடைய லீடர்ஷிப்புக்கு சவாலாக விழுந்த விஷயம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. இலங்கையில மீனவர்கள் தூக்கு தண்டனைக்காக காத்திருந்தார்கள். இலங்கை அரசாங்கத்திட்ட சொல்லி அந்த மீனவர்களை தூக்கு தண்டனையிலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். ஒரு வாரத்துக்குள்ள நடந்த விஷயம். இது மட்டும் கிடையாது, அந்த மீனவர்கள் மட்டும் கிடையாது, எத்தனை பேர். அது வந்து இப்ப ரீசெண்டா நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும், கத்தார்ல ஏற்பட்ட அந்த நேவி ஆபீசர்ஸ் அவங்கள மீட்டு கொண்டு வந்த விஷயமா இருக்கலாம். ஆப்கானிஸ்தானிலும் மற்ற இடங்களிலும் பாதிக்கப்பட்டிருந்த அந்த கிறிஸ்தவ பாதிரியார்கள் அவங்கள மீட்டு கொண்டு வந்த விஷயமா இருக்கலாம். எவ்வளவோ பண்ணிருக்க. இது டிப்ளமேட்டிக் ஆங்கிள். எக்கனாமிக்க பொறுத்த வரைக்கும் டாக்ஸ் சிஸ்டத்தை சரி பண்ணணுங்கிறதுக்காக ஜிஎஸ்டியை வந்து கொண்டு வந்தார். ஒரு பெரிய ரிஃபார்ம் இந்தியா முழுவதுக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஒரு முதலமைச்சர்களையும் அதுல வந்து கொண்டு வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து எல்லாரையும் அதை பாஸ் பண்ண வச்சு அதை ரோல் அவுட் பண்ணார். இன்னைக்கு அரசாங்கத்துக்கு ஒரு நிதி ஆதாரமாக இருக்கக்கூடியது இந்த ஜிஎஸ்டி வரி. அது வந்து கொண்டு வந்தார். எல்லா முதலமைச்சர்களையும் ஒரு பங்குதாரர்களாக பார்ட்னராக ஆக்கினது வந்து இந்த நிதி ஆயோக். இல்லைன்னா முன்னாடி இருக்கிற பிளானிங் கமிஷன் அவங்க அலாட் பண்ணுவாங்க உங்களுக்கு இவ்வளவு நிதி அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி இல்லாம ஒரு பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸியை கொண்டு வந்தார். லாங் பெண்டிங் இஷ்யூஸா இருக்கக்கூடிய ஆர்டிகிள் 370 இருக்கலாம், இல்லைன்னா இந்த சிஏஏ மாதிரி இஷ்யூஸா இருக்கலாம், இல்ல நக்சல் இஷ்யூஸா இருக்கலாம், இல்ல எல்லையோரத்தை வந்து ஃபென்ஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸா இருக்கலாம், இராணுவத்தை நவீனமயப்படுத்துவதாக இருக்கலாம். இது போன்ற பல்வேறு விஷயங்கள்ல வந்து பிரதமர் மோடி ஆர்வம் காட்டி அதில் முனைப்பு காட்டி அதை வந்து சரி பண்ணார். பல்வேறு உலக நாடுகளுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி அவங்களுடைய நட்புறவையும் அவங்களுடைய நன்மதிப்பையும் பெற்றார். இன்னைக்கு அவர் பிரதமராக இருந்த காலத்தில் அவர் ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய சர்வதேச லெவல்ல இருக்கிற உயரிய விருதுகள் எல்லாம் பிரதமர் மோடிக்கு கொடுக்கப்பட்டன. எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு அவர் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கார். எந்த பிரதமரை நாட்டுல வந்து வெளிநாடுகள்ல அவங்க மத்தியில வந்து அவமான சின்னமாக நிறுத்த வேண்டும் என்று சில சக்திகள் நினைத்தனவோ அவர்களுக்கு முன்னால் அத்தனை நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் கொடுக்கப்படக்கூடிய உயரிய விருதுகளை பெற்றார். அதை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். இன்னைக்கு பார்க்கக்கூடிய அளவுல பத்மா அவார்ட்ஸ் அது வந்து சில பிரிவிலேஜ்டு சிட்டிசன்ஸ்க்கே கிடைத்தது. அதாவது அரசியல்வாதிகளோட டாக்டர்ஸுக்கு கிடைக்கும், அரசியல்வாதிகளுடைய அவங்கள பத்தி எழுதக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு கிடைக்கும். அதை தாண்டி அந்த அந்த முறையை உடைத்து காமன் சிட்டிசன், ஒரு மரம் நடக்கூடியவர்களுக்கும் பாம்பு கடிக்கு வைத்தியம் பண்ணக்கூடியவங்களுக்கும் நாட்டுப்புற கலைஞர்களுக்கும் பொம்மலாட்டம் மூலமாக அவேர்னஸ் கிரியேட் பண்றவங்களுக்கும் கோவில்ல ஓதுவார்களுக்கும் யோகா டீச்சர்ஸ்க்கும் இது போன்ற மக்களுக்கு அந்த பத்மா அவார்ட்ஸை வந்து அவர் கொண்டு வந்தார். ஸோ இது மாதிரி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ நான் வந்து என்னுடைய நினைவு எங்கெங்கெல்லாம் செல்கிறதோ அந்த அளவுக்கு என்னுடைய ஒரு தாட் ப்ராசஸை குறுக்கிக்கிட்டு உங்களோட அடுத்த கேள்விக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கு. சார், நீங்க
சொன்ன விஷயங்கள் நிறைய. அதுல முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இந்த கோவிட் பீரியட். என்னெல்லாம் இன்னும் நினைச்சு பார்க்க முடியுது. திரு நரேந்திர மோடியை தவிர்த்து வேற யார் பிரதமரா இருந்திருந்தாலும் இந்த சூழ்நிலைய எப்படி கையாண்டிருப்பாங்கங்கிறது நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. அது ஒரு முக்கியமான விஷயம். ஆனா அவர் மேல் வைக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இந்த டிமானிட்டைசேஷன். அவர் நல்ல எண்ணத்துல பண்ணாலும் அந்த நோக்கம் சரியாக இருந்தாலும் அதை நிறைவேற்றுவதில் சில தடங்கல்கள் இருந்ததால அவர் மேல அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இந்த காலகட்டத்துல அவருடைய பணி எப்படி இருந்தது நீங்க பாக்குறீங்க? இல்ல, இது ரெண்டுமே ஒரு பன்முகத்தன்மை உள்ள பிரச்சனைகள். இது ரெண்டுமே. இப்போ டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிறது ஒரு நாட்டுடைய பொருளாதார சம்பந்தப்பட்டது மட்டுமல்லாமல் உள்நாட்டு பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. இது போன்ற பல விஷயங்களை உள்ளடக்கியது. சோ இந்த டிமானிட்டைசேஷன் அப்படின்னு கொண்டு வந்தது இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய அந்த நக்சல் முக்த் பாரத் அப்படின்னு சொல்றோம். 31 மார்ச் 2026 நக்சலிசம் முடிவுற்றதாக உள்துறை அமைச்சர் பாராளுமன்றத்தில் அறிவிக்கிறார். எங்க சில ஸ்ட்ரே இன்சிடென்ட்ஸ் இருக்கலாம், மற்றபடிக்கு ஒரு நக்சலிசம் அப்படிங்கிறது முழுவதுமாக ஒடுக்கப்பட்டிருக்கிறது. திருப்பதியிலிருந்து பசுபதி வரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நக்சல் காரிடார் ஆந்திரா சைட்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு மாநிலமாக ஆந்திரா, ஒரிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ் அப்படியே எடுத்துட்டு போய் உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட் வழியாக மேற்கு வங்கத்தையும் தாண்டி நேபாள் வரைக்கும் கொண்டு போறது அவங்களுடைய ஒரு பெரிய திட்டம். அந்த நக்சல் ரெட் காரிடாரை உடைத்து சிறிய மாவட்டங்களுக்குள் சுருக்கி அதுக்கப்புறம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு உறுதுணையாக இருந்த ஒரு விஷயம் அன்றைய காலத்தில் ஏற்பட்ட அந்த டிமானிட்டைசேஷன். அதே போல பாகிஸ்தானிலிருந்து எல்லை தாண்டிய பயங்கரவாதம் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்படுவதற்கு காரணமாக அமைந்தது இந்த டிமானிட்டைசேஷன். இந்த டிமானிட்டைசேஷனை குறிப்பா ஒரு சில ஊழல்வாதிகளுடைய ஒரு விஷயமாக பார்க்காமல் மற்றபடிக்கு இருக்கக்கூடிய விஷயத்தோட தொடர்பு படுத்தி பார்த்தீங்கன்னா தான் அதுடைய முக்கியத்துவம் பெறும். நீங்க சொன்ன டிமானிட்டைசேஷனுக்கும் கோவிட்டுக்குமே ஒரு ஒற்றுமை உண்டு. டிமானிட்டைசேஷன் ஏற்படுத்துவதால டிஜிட்டல் கரன்சி அதிகமானது. இந்த டிஜிட்டல் கரன்சியோடைய பலன் நமக்கு கோவிட் காலத்தில் காண கிடைத்தது. நம்ம வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய பொருள்கள் எல்லாத்தையுமே நம்ம டிஜிட்டல் மூலியமாக பே பண்ணி அவங்கள தொடாம நம்மளுடைய காசு அவங்க கிட்ட போகாம நம்ம வாங்கிக்கிட்டோம். இது ஒரு விஷயம். கோவிட் காலத்துல நம்ம பார்த்தோம்னா அது எல்லாருக்குமே ஒரு சவால் விடக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. அது உடல் நலத்தை மட்டுமல்லாமல் பொருளாதாரத்தையும் பாதித்தது, வேலை வாய்ப்பை பாதித்தது. அது சமாளிக்கக்கூடியது எல்லா உலக நாடுகளும் ஸ்தம்பித்து நின்றார்கள். அதை வெளியில கொண்டு வரத்துக்கு பிரதமர் மோடி அந்த காலத்துல ஏற்படுத்தின அந்த யோகாவின் முக்கியத்துவம் கோவிட் டயத்துல ஹெல்ப் பண்ணிட்டு மக்களுக்கு. யோகா பிராக்டிஸ் நிறைய பேரை காப்பாத்திருக்கு. அதற்கு நானும் ஒரு உதாரணம். நானும் கோவிட்னால இல்லைன்னாலும் கோவிடுடைய அடுத்த பிரச்சனைகள்னால பாதிக்கப்பட்டதுல நானும் ஒருவன். அது எனக்கு உதவியாக இருந்தது. சோ இது போன்று பல விஷயங்களுக்கு அந்த கோவிடை சமாளிக்கக்கூடிய ஒரு விஷயம். உள்நாட்டில் மருத்துவம் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த மருத்துவம் எல்லாருக்கும் காசுக்காக இல்லாமல் ஃப்ரீயாவே எல்லாருக்கும் விநியோகிக்கப்பட்டது, இலவசமாக. ஒரு மெடிக்கல் மாஃபியா கையில நம்ம நாடு போகாம நம்ம நாட்டை காப்பாற்றப்பட்டது. நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லாம அந்த மெடிசின்ஸ் ஏழை எளிய நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டன, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு விஸ்வகுரு அப்படின்னு சொல்றது பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, மனிதாபிமானத்தில் அது எடுத்து காட்டப்பட்டது, பறைசாற்றப்பட்டது. இது போன்று பல விஷயங்கள் கோவிட் டயத்துல நடந்தது. கோவிட் டயத்துல இந்திய மக்களுடைய ஒரு ஒத்துழைப்பும் அதுல இருந்தது. பிரதமர் மோடி சொன்னதுக்கு முழுவதுமாக அந்த லாக்டவுனுக்கு மக்கள் ஒத்துழைத்தார்கள். ஏன்னா ஒரு சில பிரிவினைவாத சக்திகள் அதை கலைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. கோவிட் பரவறதுக்கு சில பேர் காரணமாக இருந்தாங்க.
குறிப்பாக சில அரசியல் கட்சிகள் இங்க வந்து ஊருக்கெல்லாம் போறாங்க, ட்ரெயின் விடுறாங்க, பஸ் விடுறாங்கன்னு சொல்லி மக்களை கூட வச்சே அங்க வந்து கோவிட பரப்புறதுக்கு காரணமா இருந்தாங்க. இத்தனையும் தாண்டி அந்த மக்கள் வந்து கோஆபரேட் பண்ணாங்க, டாக்டர்ஸ் கோஆபரேட் பண்ணாங்க, கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் கோஆபரேட் பண்ணாங்க. ஸோ இவ்வளவு விஷயத்த வந்து ஒரு தேசமாக இருந்து செயல்படுத்துறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு ஒரு தனிநபர் அவர் ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டை வந்து டெலிகேட் பண்ணி கீழ் லெவல் வரைக்கும் கொண்டு போய் அதை அதை நிறைவேற்றி அதை சாத்தியமாக்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஒரு ரைட் பர்சன் அட் எ ரைட் மொமெண்ட் அப்படிங்கிறது பிரதமர் மோடிக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த விஷயத்துல பிரதமர் மோடியை தவிர வேறு ஒருவர் இருந்திருந்தால் இந்த அளவுக்கு இந்த பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு அவங்களால முடிஞ்சிருக்குமான்னு ஒரு பெரிய சந்தேகம் எனக்கும் உண்டு. சார், இப்ப அடுத்த விஷயம், தொடர்ச்சியா இப்ப 3 முறை பிரதமரா இருந்துட்டாரு. இப்ப 2029ல மீண்டும் பிரதமர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கா? அவருடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கும்? ஏன்னா அவருடைய வயது ஒரு காரணமா இருக்கு. இப்ப 75 கடந்துட்டாரு. இந்த சூழ்நிலையில கட்சி அவருக்கு எத்தகைய ஆதரவை தரும்? ஏன்னா 4வது முறையாக, ஏன்னா அடுத்தவங்களுக்கு வழிவிடணுங்கிற ஒரு பேச்சு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப 2029ல் இந்த விஸ்வகுரு மீண்டும் பிரதமர் ஆவாரா? இன்னொன்னு, இந்த முக்கியமான விஷயம், கடந்த தேர்தலில் பார்க்கும்போது 2வது முறை அதிகமான தொகுதிகளை வென்றார்கள் பாஜக. இப்ப 3வது முறை வெல்லும் போது அவங்க இந்த 272ங்கிற நம்பரையே தொட முடியல. அப்படி பார்க்கும்போது 4வது முறை இவர் தலைமையில வெற்றி பெறும் பொழுது எந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் பாஜக ஆட்சி அமைக்க வாய்ப்பு? ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, பொலிட்டிக்கல் கேப்பபிலிட்டியை பத்தின கேள்வி. 2014 பிரதமர் மோடி வரும்போது ட்ரெடிஷ்னலா பிஜேபி ஜெயிக்கக்கூடிய மாநிலங்கள் மட்டுமல்லாமல் புதிதான நிறைய மாநிலங்கள்ல பாஜக வெற்றி பெறுவதற்கு அவருடைய அரசியல் பிரவேசம் உதவியது. 2014 ஹரியானா முதலாக பாஜகவின் முதலமைச்சர் கொடுக்கிறார். மகாராஷ்டிராவில பாஜகவோட முதலமைச்சர், ரொம்ப நாள் கழிச்சு ஜார்க்கண்ட்ல முதலமைச்சர், காஷ்மீர்ல வந்து பாஜக பங்கு பெறும் ஒரு அரசாங்கம். இதெல்லாம் அந்த நேரத்துல கிடைக்கிறது. இதை தாண்டி 2016 அஸ்ஸாம்ல பிஜேபியோட அரசாங்கம், 2016 மேற்கு வங்கத்துல முதலாக 3 எம்எல்ஏக்கள் ரொம்ப நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் பாஜகவோட எம்எல்ஏ 2016 வெஸ்ட் பெங்கால் அசம்பிளில நுழையிறாங்க. கேரளால முதல் எம்எல்ஏ பாஜகவுக்கு 2016 கிடைக்குது. 2017 15 ஆண்டு கால இடைவேளைக்கு பிறகு உத்தரப்பிரதேஷ்ல பாஜகவோட அரசாங்கம், உத்தராகண்ட்ல அரசாங்கம், மணிப்பூர்ல முதலாக அரசாங்கம், கோவால அரசாங்கம் அமைய பெறுகிறது. 2018 திரிபுரால பாஜக அரசாங்கம் அமைகிறது. சோ இது போன்று பல்வேறு அரசாங்கங்கள் பாஜக முதலாக அரசாங்கங்கள் கிடைக்கிறது. 2019 நீங்க சொல்ற மாதிரி திரு மோடி ஒரு இன்க்ரீஸ்டு மேண்டேட்டோட அவர் வராரு. அந்த டயத்துல 2020 திரும்பவும் ஹரியானா கவர்மெண்ட்டையும் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டையும் கண்டினியூ பண்றாங்க. ஒரு கோவிட் மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில பீகார் கவர்மெண்ட்ல ஐக்கிய ஜனதாதள கூட்டணி அரசாங்கத்தோட சேர்ந்து அவங்க அதை தக்க வச்சுக்கிறாங்க. யூபியில கவர்மெண்ட் கண்டினியூ ஆகுது, அஸ்ஸாம்ல கவர்மெண்ட் கண்டினியூ ஆகுது. இதை தாண்டி இழந்த சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் இது போன்ற மாநிலங்களை 2028 கிடைக்கிறாங்க. 2029 முதலாக ஒரிசா அரசாங்கம் கிடைக்கிறது. எலெக்ஷன் வருது. நீங்க சொல்ற மாதிரி மேண்டேட் குறையுது. 272 தொகுதிகள், 82 தொகுதிகள் 2014 இருந்தது 303 உயர்ந்து 240 குறைகிறது. அதற்கு பல காரணங்கள் அமைந்தது. ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு லோக்கல் ஆன்டி இன்கம்பன்சி.
பிரதமர் மோடி தான் இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த எம்பிக்களும் அந்த செல்வாக்கை பிரதமர் மோடியுடைய கையெழுத்து அவருடைய தலையில அந்த இதை போட்டுட்டு அவங்க ஹாயா இருந்துட்டாங்க. சோ அதோடைய ஒரு ப்ராப்ளம். சில ஜாதிய அதிருப்திகள் கிரவுண்ட் லெவல்ல பல்வேறு ஜாதிகளுக்குள்ள ஒரு குழுக்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொரு மாநிலங்களிலும் அது பாதித்தது. அது குஜராத்தா இருக்கலாம், ராஜஸ்தானா இருக்கலாம், மகாராஷ்டிராவா இருக்கலாம், பீகார்ல, யூபியில, பெங்கால்ல எல்லா இடத்துலயும் அந்த ப்ராப்ளம்ஸ் எதிரொலித்தது. ஒரு ஸ்ட்ரெச்டு எலெக்ஷன், ஒரு ஹாட் சம்மர்ல சுருக்கமாக வைக்க வேண்டிய பல ஃபேசஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேசஸ்க்கு இழுத்தாங்க. அது ஒரு காரணம். அதை தவிர எதிர்கட்சிகளுடைய ஒரு பொய் பிரச்சாரங்கள், குறிப்பாக வந்து பிஜேபி வந்துட்டாங்கன்னா ரிசர்வேஷன் எடுத்துருவாங்க, நாங்க வந்து அவங்களுக்கு எல்லார் அக்கௌண்ட்டுக்கும் பணம் போடுறோம் அப்படிங்கிற அந்த பல்வேறு விஷயங்களை சொல்லி அவங்க வந்து மடைமாற்றம் செய்தார்கள். இது எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த 240 சீட்டு வந்தது. ஆனா அதையும் தாண்டி பிரதமர் மோடி அதுலயும் ஒரு ஸ்கோர் பண்ணாரு. ஒரு சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட் மட்டும் தன்னால நடத்த முடியும்னு கிடையாது, ஒரு கோயலேஷன் கவர்மெண்ட்டையும் சக்சஸ்ஃபுல்லா நடத்தி காட்ட முடியும் அப்படிங்கிறதுக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கிற அரசாங்கம் ஒரு காரணம். ஒரு சிறு முணுமுணுப்பு கூட இல்லாம யாருக்குமே தெரியாது இது வந்து ஒரு கோயலேஷன் கவர்மெண்டா இல்ல பிரதமர் மோடியோடைய ஃபுல் கவர்மெண்டான்னு தெரியாத அளவுக்கு அவருடைய அரசாங்கம். ஏன்னா இந்த அரசாங்கத்துலதான் வக்ஃப் போர்டு சட்டம் நிறைவேற்றப்பட்டது, அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இந்த கவர்மெண்ட்ல தான் உங்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் அங்க கொண்டு வரப்பட்டு அதை வந்து அதே வேகத்தோட செயல்படுத்தப்பட்டு இருக்கு. 240 சீட்டு வந்ததுக்கு அப்புறம் பிரதமர் மோடி அரசியல் ரீதியாக ஒடுங்கி விடுவார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு ஜெயிக்கவே சாத்தியமில்லாத மாநிலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவாலா இருக்கட்டும், இப்ப சமீபத்துல இருந்த வெஸ்ட் பெங்கால்ல மமதா பானர்ஜியா இருக்கட்டும், அவங்க எல்லாரையுமே தோக்கடிச்சு பிரதமர் மோடி தன்னுடைய அரசியல் ரீதியான வெற்றியை பதிவிட்டிருக்கிறார். 2024 ஹரியானா எலெக்ஷன், மகாராஷ்டிரா எலெக்ஷன், அதுக்கப்புறம் வந்த டெல்லி எலெக்ஷன், அதற்கு பிறகு வந்த பீகார் எலெக்ஷன், இப்போது நடந்த அஸ்ஸாம் எலெக்ஷன், முக்கியமாக மேற்கு வங்க எலெக்ஷன், இது எல்லாத்திலையுமே வெற்றியை வந்து பிரதமர் மோடி பதிவிட்டிருக்கிறார். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். 2014 19 விட அதிக வேகத்தோடு செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். எப்படி ஒவ்வொரு டயத்திலையும் ஒரு சில சவால்கள் பிரதமர் மோடிக்கு வருமோ, இந்த முறை அவருக்கு வந்திருக்கக்கூடிய சவால் இந்த வார் சிச்சுவேஷன், இந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் வார் சிச்சுவேஷன், ஒரு பக்கம் யுக்ரைன் ரஷ்யாவுடைய வார் சிச்சுவேஷன், இதுக்கு நடுவுல அரசாங்கம் போயிட்டு இருக்கு. சோ இதையும் அவர் வெற்றிகரமாக சமாளிப்பார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படி இருக்கு. 75 வயசுன்னு சொல்றீங்க, ஏஜ் வந்து ஒரு ஃபேக்டர் கிடையாது அப்படின்னு பிரதமர் மோடி வந்து நிரூபிச்சுட்டு இருக்காரு, அவருடைய உடல் ஆரோக்கியத்தையும் பொறுத்தது. கடைசியா சொல்லக்கூடியது 2029. 2029க்கு உண்டான வியூகத்தை பிரதமர் மோடி இப்பொழுதே ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு நான் பாக்குறேன். அவர் வந்து 2014 எல்லா கூட்டணி கட்சிகளையும் எப்படி அரவணைத்து சென்றாரோ அதே போல இன்றைக்கும் அந்த கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்கிறார். ஏன்னா இன்னைக்கு நீங்க சொன்ன அந்த நேருவுடைய அந்த ரெக்கார்டை வந்து முறியடிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில டெல்லியில இருக்கக்கூடிய அவருடைய அந்த பாரத் மண்டபத்துல எல்லா கூட்டணி கட்சிகளையும், அது வந்து அதிக எம்பிக்கள் கொண்ட பெரிய கட்சிகளாக இருக்கலாம், ஒரு எம்பிக்கள் கொண்ட கட்சிகளா இருக்கலாம், இல்ல எம்பிக்களே இல்லாத வெறும் லெட்டர் பேட் கட்சியா இருக்கக்கூடிய சில கட்சிகளாக கூட இருக்கலாம், அத்தனை பேரையும் கூட்டணி கட்சிகளில் எந்தவித பேதமும் இன்றி அவங்களை அழிச்சு மரியாதை பண்ணி அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு கூட்டம் நடத்திட்டு இருக்காரு. சோ ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு யுனைடெட் ஒரு அலையன்ஸ் வித் அன் ஏபிள் லீடர்ஷிப். சோ இதை வச்சு பாக்குற போது கண்டிப்பாக 2029 அந்த 240ங்கிற அந்த த்ரெஷ்ஹோல்டையும் தாண்டி
முழு மெஜாரிட்டி கிடைக்கக்கூடிய அரசாங்கமாக அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக மேற்கு வங்கம் போல மாநிலங்கள்லாம் ஜெயிச்சதுக்கு அப்புறம். அண்ட் பிரதமர் மோடி நாட் ஒன்லி எலெக்டட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நெஹ்ருவோடைய டேர்மை மட்டுமல்ல, அந்த அன்எலெக்டட் டேர்ம் இருக்குது இல்லையா, அதையும் தாண்டி சாதனை படைப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார், கடைசியா ஒரு கேள்வி. இந்த மோடி அவர்களோட லெகசி வந்து தொடரக்கூடியவரா யார் இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க, உங்களுடைய பார்வை? திரு மோடி அவர்களுடைய லெகசியை தொடர்வது யாராக இருந்தாலும் அது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லைன்னு நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு வெரி ரேர் பர்சனாலிட்டி பிரதமர் மோடி. ஒரு ஒரு டெவலப்மெண்ட்டை வந்து கொண்டு வர்றது மட்டும் அல்லாமல், ஒரு இமேஜ் பில்டிங்கோட இல்லாம, ஒரு பப்ளிக் பர்சனாலிட்டி மட்டும் கிடையாது, ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு அரசியல்வாதி அவர். அது கவர்னன்ஸ், பப்ளிக் கான்டாக்ட், யூத் கவரக்கூடிய விஷயங்கள், ஒரு லாங் டேர்ம் விஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன், ஒரு ஹார்ட் ஒர்க், தான் நினைத்த ஒரு விஷயத்துல வந்து ஒரு ஒரு பிடிமானம், ஒரு கன்விக்ஷன், இது எல்லாம் சேர்ந்த ஒரு மனிதர். அந்த அளவுக்கு யார் வருவாங்கன்னு நம்மளுக்கு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா இட் இஸ் எ கேடர் பேஸ்டு பார்ட்டி. பிஜேபி இஸ் எ கேடர் பேஸ்டு பார்ட்டி. அதுல ஒரு பெரிய தலைவர்களா இருந்தக்கூடிய வாஜ்பாய், அத்வானியோடைய காலத்துக்கு அப்புறம் கூட யாரு வேணாலும் பிரதமராக முடியும் அப்படிங்கிறத காமிச்ச ஒரு தருணம் பிரதமர் மோடி பிரதமரான விஷயம். மோடியுடைய காலத்திற்கு பிறகும் பல தலைவர்கள் உருவாகிக்கிட்டு இருக்காங்க பிஜேபியில. நிறைய பேரை சொல்லலாம். இப்போது இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, யூபி முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஃபட்னவிஸ், இந்த மாதிரி பல பேர். இதை தாண்டி இன்னும் சில பேர் வந்து ஃபியூச்சர்ல வரக்கூடும். அவங்க எல்லாருக்குமே அந்த தகுதி, பிரதமர் பதவி அப்படிங்கிறது வந்து யார் வேணாலும் அடையலாம். பட் அந்த பிரதமர் பதவியில வந்து இந்த சக்சஸ் ரேட்டை காட்டுறது பிரதமர் மோடி கிட்டே இருந்து கத்துக்கணும் அவங்க. சோ அந்த விஷயத்துல யாரு வந்தாலும் அந்த ஒரு பிரதமர் மோடி இட்டு சென்ற இடத்தை நிரப்பும் அளவுக்கு அவங்க இருக்காங்களாங்கிறது வரக்கூடியவர்களுடைய சவாலை பொறுத்தன விஷயம்.